முற்றும் துளிர்ந்த முனிவர் மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நாளையும் அது போக்கில் விட்டுடுங்க. பெஸ்ட்டு அதுதான். என்ன கேட்டால் 12 ராசிக்காரங்களும் இந்த தடவை எதையுமே யோசிக்காமல் ராசி பலன்லாம் பார்க்காம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் அது இஷ்டத்துக்கு என்னெல்லாம் விளையாடணுமோ கும்மி அடிச்சுட்டு பை 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எல்லாம் இருக்குன்னா நம்ம அப்படியே போயிட்டோன்னா அது அப்படியே அது பேசாமல் போயிடும். நம்ம அதை முறைச்சி பார்த்து பயந்தோன்னா அது நம்மளை குலைக்க கடிக்க ஓடி வரும். அந்த மாதிரி தான் இந்த பிளானட்டை நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராசு ரொம்ப கவனம். வீட்டில் ரொம்ப ரொம்ப கவனம். வாயவே திறக்காதீங்க. அடித்து கேட்பாங்க, அப்பயும் திறக்காதீங்க. ஆல்ரெடி வேறு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமாக வச்சு செய்கிறான் நம்மளை. இப்போது இத்தனை பிளானட்டோடைய ஒரு பொசிஷன்